நாங்க செஞ்சது சொல்லுவோம், சொன்னதே செய்வோம். அதான் நீங்க இந்த மக்களாகி நீங்கள் அதே மாதிரி நாங்க 12 17 வார்டு எழுதி வச்சுங்க. இங்க இருக்கிற ஒருத்தர் தான் நம்ம எங்க வெளில 2026 கடைசியில 2026 உள்ளாட்சி நடக்கிறது. அவரு தான் பேரூராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கணும். யாரும் சொல்ல விரும்பல. இங்க இருக்க ஒருத்தர் தான் தலைவர். அதே மாதிரி எனக்கு அதனால எங்க அண்ணன் நான் விட மாட்டேன். இந்த 14 முகமது அவருக்கும் 12 அக்கா பூபாஜி அக்கா மாவட்டம் அவங்களும் சேர்ந்து இணைந்து எந்த ஒரு வெறுப்புணர்வும் இல்லாமல் பணியாற்றி சிங்கார சென்னை எப்படி அதே மாதிரி 2 வார்டு உயிர்த்துக்காரு தான் என் லட்சியமே. அதான் சொல்லுவாங்க, ஏன் தம்பி மாவட்டத்துக்கு போயிட்டு இந்த மாவட்டத்தில் வேலை செய்ய வார்டில் வேலை செய்யலாம். ஃபர்ஸ்ட் என் வீட்டை சுத்தம் பண்ணிக்கிறேன், என் வார்டு முன்னேற்றிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா படிப்படியே போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 13 வார்டு பண்ணதை நாங்கெல்லாம் முன்னேற்று அண்ணன் கரங்களை நாங்கள் வலுப்படுத்துவோம். அண்ணன் நாங்கள் கேட்போம், எங்க குறைகள் இந்த வார்டில் நிறைய இருக்குது. இந்த வார்டு இப்ப இருக்கிற கவுன்சிலர் என்ன பண்ணாங்க சொல்லுங்க? ஒரே ஒரு பாலம் முகமது கட்டினாங்க, அங்க ஒரு பாலம் வீட்டு கட்டினாங்க. இப்ப கனவாளி தொட்டி கட்டுறாங்க ஆட்சி முடியும் தருவாயில. அதே மாதிரி நம்ம எம்எல்ஏ 2 பஸ் ஸ்டாப்பு, அதே மாதிரி திமுக எம்பி போடுறது அதெல்லாம் பாராட்டலாம். பஸ் ஸ்டாப் வச்சு அதெல்லாம் பாராட்டல. யாரும் உதவி சொல்ல அதே மின்னுயர் கோபுரம் திமுக அது நாங்கள் எத்தனை டைம் அண்ணன் மூலியமா பேரவைச்சு கையில கொடுத்தோம். அது நல்ல செஞ்சா பாராட்டும், கெட்ட செஞ்சா நம்ம ஏற்றி கேட்போம். அதான் நம்ம இந்த ஒரு முறை நீங்க இந்த டைம் நீங்க வாக்களிக்க கரெக்டா வாக்களிக்கணும்னா தமிழ்நாட்டை யாராலும் காப்பாற்ற முடியாது. 1996 எங்களை எப்படி சொன்னீங்களோ அதே 2026 2020 நீங்க திமுக சம்மட்டி அனுப்பிடுறீங்களா? உதயசூரியனுக்கு மட்டும் எக்காவது கூட ஓட்டு பண்ணா நம்ம தாலியில அருள் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டேன். சரிங்களா? இந்த ஒரு முறை இந்த கூட்டணிங்க யார் இருக்கிறாங்களோ நம்ம எடப்பாடி யார் இந்த தொகுதியில் எங்க தெரியும் அதிமுக கோட்டை 2010 சுபா நின்னோம், 2020 மருந்துமுத்தண்ண, 2021 நடத்தம் என்ன யாராச்சும் இந்த வேட்பாளர் தெரியுமா? எல்லாம் யாருனே தெரியாம நம்ம அம்மா கை காட்டிய நபர்கள் தான் நீங்க எம்எல்ஏ. அதனால புரிஞ்சுக்க, சாதாரண பாமர மக்களும் நீங்க எம்எல்ஏ. உதாரணத்துக்கு கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ பாத்துங்க, திருப்பண்ணு ஒன்று இருக்காரு, அவர் மிகவும் யாரே தெரியாது, பெயிண்ட் அடிக்க போன அவரு இன்னைக்கு எம்எல்ஏ இருக்காரு. இன்னைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் யார் திமுக கோட்டை. அதனால இந்த ஒரு முறை இன்னும் 1.5 மாசம் சிந்திங்க, செயல்படுங்க. நம்ம சின்னத்தை மறந்துங்க, ஏடிவி சின்னம், கூட்டணி கட்சி சின்னம், எந்த சின்னம் யார் எங்க நம்ம அண்ணன் சொன்னாரோ அதுக்காக செயல்பட்டு இந்த 1 மாதம் மட்டும் நீங்க கண்டிப்பாக சிந்தித்து செயல்பட்டு நமது வெற்றி சின்னமா ஏற்று நீங்க வாக்களித்து மீண்டும் நமது 2026 மே மாதம் 2வது வாரத்தில் செய்தித்தாள் கோட்டையிலே நமது திமுக முக வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். அவர் கூட்டணி யாரு மக்கள் நீதி மையம் கமலஹாசன் ஒரு டார்ச் லைட் எடுத்து டிவி மேல வச்சாரு. இன்னைக்கு அவங்ககிட்ட ஒரே ஒரு எம்பி சீட்டு. நாங்க எத்தனை பேர் ஜிகேவசாமி தந்திருக்கோம், நம்ம அண்ணன் மருத்துவர் அன்புமணி அண்ணன் தந்திருக்கோம். ஒரு சீட்டுக்கு ஆசைப்பட்டு கட்சி இடமா வச்சிருக்காரு. நாங்கெல்லாம் இப்பதான் நாங்க ஒரு சிறு தவறுகள் செஞ்சோம். இப்ப கூட்டில நாங்கெல்லாம் சிந்தி செயல்பட்டு நாங்க அரவணைச்சு எங்க தவறை தீர்த்து கொண்டு ஏன் டிடி வேணா இங்க எதிரியாக இருந்தாரு. இப்ப நாங்கெல்லாம் ஒன்றுபட்டு இந்த வருகின்ற சட்டமன்றத்தில் நீங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு சிந்தித்து செயல்பட்டு ஏடிவி சின்னத்தை நீங்கள் வெற்றி பெற செய்யுமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.